வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம 7 மாதத்துலேருந்து 2 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு சாப்பாடு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட், அப்புறம் 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன கரண்டிக்கு 2 கரண்டி சாப்பாட்டு அரிசி, ஒரு அரை கரண்டி பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் அப்படியே குக்கரில் கூட பண்ணிக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 7 மாதம் குழந்தைக்கு பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 2லேருந்து 3 பல்லு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். நான் கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீன்ஸ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த பெருங்காயம் நாட்டு மருந்து கடையில் பால் பெருங்காயம்னு ஒன்று கிடைக்கும். அதை வாங்கிட்டு வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 மிளகு, அப்புறம் கறிவேப்பிலை அப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதில் உள்ள அயன் கண்டென்ட் நல்லா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைய வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு மத்து வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசிச்சுட்டேன். நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதை கொடுக்க முன்னாடி இதில் இருக்கிற மிளகையும் கறிவேப்பிலையும் எடுத்துகிட்டு கொடுக்கணும். அப்புறம் லைட்டாக நெய் கூட போட்டு கொடுத்துக்கிடலாம். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.